Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைனா பைஃபீடா அதாவது நியூரல் டியூப் டிஃபெக்ட் பற்றி இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நியூரல் டியூப் டிஃபெக்டில் உள்ள எல்லா கலர்ஸுமே பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைனா பைஃபீடாக்குள்ளே போகிறதுக்கு மூலமாக நம்ம நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மதரோட ஊமில் இருக்கும்போது ஒரு பேபி மதரோட வயிற்றில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு நியூரல் டியூப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ மதரோட வயிற்றில் இருக்கும்போது நமக்கு மொத்தம் 3 லேயர் ஃபார்ம் ஆகும். அவுட்டராக உள்ள லேயர் அதாவது ஜெர்ம் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டராக உள்ள லேயர் எக்டோடம் அண்ட் அதுக்கப்புறம் மிடில் உள்ளது மீசோடம் அண்ட் அதுக்கப்புறம் நடுவில் உள்ளது என்ன அப்படின்னா எண்டோடம். ஓகேவா? இந்த மாதிரி 3 லேயர் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இந்த ஒவ்வொரு லேயர்லேருந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். இதில் நம்ம எக்டோடம்லேருந்து டெவலப் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நியூரல் டியூப். இந்த நியூரல் டியூப்ல இருந்தால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நியூரல் அப்படிங்கிற நேம்லேயே இருக்கு. நமக்கு நியூரல் டியூப்ல இருந்தால் நமக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டுமே அதாவது நர்வஸ் சிஸ்டம் உள்ள எல்லா ஸ்ட்ரக்சருமே இந்த நியூரல் டியூப்ல இருந்தால் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த நியூரல் டியூப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி இந்த ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா நியூரலேஷன். நியூரலேஷன் அப்படிங்கிறது இந்த நியூரல் டியூப் ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராசஸ் நேம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், நியூரோ எக்டோடம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் அவுட்டரில் இருக்கு. ஓகேவா? இந்த நியூரோ எக்டோடம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எக்டோடமாக இருந்தது நமக்கு நியூரல் பிளேட்டாக கன்வெர்ட் ஆகும். நியூரல் பிளேட்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த நியூரல் பிளேட்டாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூரல் பிளேட்லேருந்து நமக்கு அப்படியே இந்த இடத்துல ஒரு க்ரூவ் மாதிரி இப்படி வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த அவுட்டராக நமக்கு இந்த மாதிரி ஒரு க்ரூவ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த நியூரல் பிளேட் இப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது பேர் என்ன அப்படின்னா நியூரல் க்ரூவ். ஓகேவா? இது பேர் நியூரல் க்ரூவ். இந்த மாதிரி ஒரு க்ரூவ் மாதிரி ஸ்ட்ரக்சராக வர ஆரம்பிக்கும். இது பேர் நியூரல் க்ரூவ். இந்த நியூரல் க்ரூவ் அப்படியே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு கேவிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். இது பேர் என்ன அப்படின்னா நமக்கு நியூரல் போர். ஓகேவா? நியூரோ போர். இப்போ இந்த நியூரோ போல நமக்கு 2 இருக்கு. ஒன்று ஆன்டீரியராக உள்ளது, இன்னொன்று போஸ்டீரியராக உள்ளது. ஓகேவா? இந்த நியூரல் போர் தான் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நமக்கு நியூரல் டியூபாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நியூரல் டியூப் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ஹெட்டில் இருந்து நம்ம டோ வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலேருந்து அப்படியே க்ளோஸ் ஆகி கீழே வரைக்கும் வரும். ஓகேவா? அந்த நியூரல் டியூப் இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த நியூரல் டியூப்பில் மேலே உள்ளது என்ன அப்படின்னா ஆன்டீரியர் நியூரோபோர். இதுக்கு இன்னொரு பேர் ராஸ்ட்ரல் போர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே நமக்கு கீழே உள்ளது போஸ்டீரியர் நியூரோபோர் இல்லைன்னா கார்டல் போர். இப்போ இந்த ஆன்டீரியர் நியூரோபோர்லேருந்து டெவலப் ஆகிற ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா நமக்கு மேலே பிரெயின் அது எல்லாமே டெவலப் ஆகும். ஓகேவா? இதே இந்த கார்டல் நியூரோபோர்லேருந்து டெவலப் ஆகும். கார்டல் போர்லேருந்து டெவலப் ஆகுது ஸ்பைனல் கார்ட் அப்புறம் இங்கே உள்ள வெர்டிப்ரா இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு இந்த கார்டல் போர்லேருந்து டெவலப் ஆகும். இப்போது இந்த மாதிரி நமக்கு நியூரல் டியூப் ஃபார்ம் ஆகுறது மூலமாக தான் நமக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். ஸோ தட் நியூரல் டியூபோட ஃபார்மேஷன் நல்லா நடக்கணும். இன்கேஸ் நியூரல் டியூபோட ஃபார்மேஷன் ஒழுங்காக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இதில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் வரும். இப்போ இந்த ஃபார்மேஷன் எவ்வளோ நாளைக்குள்ளே முடியுது அப்படின்னா 24 to 26 வீக்குக்குள்ளே இந்த ஃபார்மேஷன் எல்லாமே நடந்து 28th வீக் ஆஃப் ஜெஸ்டேஷன் நம்ம வயிற்றுல இருந்து 28th வீக் ஆஃப் ஜெஸ்டேஷனுக்குள்ளே இது முடிஞ்சிடுது. ஓகேவா? அதாவது 3 to 4 வீக்ஸுக்குள்ளே இது முடிஞ்சிடுது. இதுதான் இந்த நியூரல் டியூப் ஃபார்மேஷன். அதாவது நியூரல் டியூப் ஃபார்மேஷனில் ஏதாவது டிஃபெக்ட் வரும்போது நமக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட் வரும். இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் நிறைய டைப் இருக்குது, நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. இதில் இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டியது ஸ்பைனா பைஃபீடா. ஓகேவா? இந்த ஸ்பைனா பைஃபீடா அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கேட்டகரி இந்த நியூரல் டியூப் டிஃபெக்டில். இந்த ஸ்பைனா பைஃபீடாவில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஸ்பைனா பைஃபீடா அக்கல்ட்டா, இன்னொன்று ஸ்பைனா பைஃபீடா அப்பர்ச்சா இல்லைன்னா சிஸ்டிகா. ஓகேவா? இந்த ஸ்பைனா பைஃபீடா அக்கல்ட்டா இன்னொன்று நேம் என்ன அப்படின்னா ஹிடன். இந்த ஸ்பைனா பைஃபீடா அக்கல்ட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டுலேயுமே என்ன ஆகும் அப்படின்னா போஸ்டீரியர் வெர்டிபிரல் ஆர்ச் ஒழுங்காக டெவலப் ஆயிருக்காது. அதாவது நியூரல் டியூப்ல ஒரு டிஃபெக்ட் வரனால நமக்கு போஸ்டீரியாக உள்ள வெர்டிபிரல் ஆர்ச் ஒழுங்காக ஃபார்ம் பண்ணியிருக்காது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வெர்டிபிரால நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இந்த மாதிரி நமக்கு வெர்டிப்ரா வந்து ஒரு வெர்டிப்ரா சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி வெர்டிபிரல் ஆர்ச் வந்து ஃபார்ம் வந்து ஆகும். ஓகே, பின்னாடி இப்போ இந்த வெர்டிபிரல் ஆர்ச் வந்து ஒழுங்காக ஃபார்ம் வந்து ஆயிருக்காது. ஸோ அது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் வந்து ஓப்பனாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்குல்ல வெர்டிப்ரா, இந்த இடம் வந்து நமக்கு ஃபுல்லாக ஃபார்ம் வந்து ஆயிருக்காது. இதுக்கு ஒரு சில, அதாவது எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்காது, ஒரு சில ஏரியா, ஏதாவது ஒரு ஏரியாவில் மட்டும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு சில நேரம் மெனிஞ்சஸ் வந்து இப்படி வந்து இங்கே உள்ள மெனிஞ்சஸ் வந்து ஸ்பைனல் கார்டு இங்கே நடுவில் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்பைனல் கார்டு மெனிஞ்சஸ் மட்டும் வெளியே வந்திருக்கலாம், இல்லைன்னா ஸ்பைனல் கார்டு சேர்ந்து வெளியே வந்திருக்கலாம், இல்லைனா எதுவுமே வெளியே வராமல் இந்த போஸ்டர் ஆர்ச் மட்டும் ஃபார்ம் ஆகாமல் வந்துருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த போஸ்டர் வெர்டிபிரல் ஆர்ச்சில் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகாமல் வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து இந்த டிஃபார்மிட்டி, இந்த டிஃபெக்ட், கன்ஜென்டல் டிஃபார்மிட்டி வந்து காசு வந்து பண்ணும். ஓகேவா, இப்போ இதில் வந்து ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இதில் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் ஸ்கின் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸ்கின் எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஸ்வெல்லிங் அந்த மாதிரி மோஸ்ட்லி அந்த மாதிரி ஸ்வெல்லிங் எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாது. மோஸ்ட்லி இது ஹிடனாக தான் இருக்கும். இதே வந்து சிம்டமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அக்கல்ட்டா இருக்கிறவங்களுக்கு சிம்டம் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு போஸ்டர் வெர்டிபிரல் ஆர்ச் மட்டும் ஒழுங்காக டெவலப் வந்து ஆயிருக்காது. இந்த மாதிரி மேலே வந்துட்டு ஒரு சில இடத்துல இந்த வெர்டிபிரல் ஆர்ச் பின்னாடி இருக்குது, அப்படி இங்கே இருக்கு இல்லையா, இதே மாதிரி இப்போ ஒரு சில வெர்டிபிரா கீழே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்ச் வந்து இந்த இடத்துல டெவலப் ஆகலை. ஸோ இந்த மாதிரி போஸ்டர் வெர்டிபிரல் ஆர்ச் வந்து இங்கே டெவலப் ஆகாதனால இது வந்து ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா வந்து வரும். ஓகேவா, இந்த ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா வந்து நமக்கு சிம்டம்ஸ்லாம் அவ்வளோவா காசு வந்து பண்ணாது. ஏன்னா இதில் உள்ள ஸ்பைனல் கார்டு, இந்த ஸ்பைனல் கார்டு சுற்றி உள்ள மெனிஞ்சஸ் இது எல்லாமே அதோட எப்போ யூஸ்வலாக இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு இருக்கும். இதே வந்து இந்த மெனிஞ்சஸ் எதுவுமே வெளியே இருக்காது, ஜஸ்ட் இந்த ஆர்ச் மட்டும்தான் நமக்கு வந்து டெவலப் வந்து ஆகலை. ஓகேவா, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கனால இது வந்து சிம்டம்ஸே வந்துட்டு இருக்காது. ஸோ இது வந்து ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா. இப்போ எப்படி வந்து இவங்களை வந்து கண்டுபிடிக்கிறது, இப்போ வந்து ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா இருக்கிறது அப்படிங்கிற நமக்கு ஒரு சில க்ளூ வந்துட்டு இருக்கு. என்ன க்ளூ அப்படின்னா இந்த போஸ்டர் வெர்டிபிரல் ஆர்ச் இல்லாத இடத்துல ஒரு டஃப்ட் ஆஃப் ஹேர் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல மட்டும் அந்த பேக்கில் வந்து நமக்கு ஹேர் வந்துட்டு இருக்கும். மோஸ்ட் காமனாக இது வந்து எந்த ஏரியா வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லம்போசேக்ரல் ஏரியா, L5 to S1 இந்த ஏரியாவை தான் வந்து இது வந்து அஃபெக்ட் வந்து பண்ணும். ஓகேவா, இந்த டஃப்ட் ஆஃப் ஹேரை தவிர இந்த இடத்துல வந்து ஒரு லைப்போமா, ஒரு கட்டி இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த லைப்போமா அந்த மாதிரி ஒரு கட்டி வந்துட்டு இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து மைல்டஸ்டான ஃபார்ம், ஸ்பைனா பைஃபிடால ரொம்ப மைல்டஸ்டான ஃபார்ம் வந்து இந்த ஸ்பைனா பைஃபிடா ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு க்ளூவாக வந்து டஃப்ட் ஆஃப் ஹேர், அப்புறம் வந்து லைப்போமா, ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி வந்து இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், சஸ்பெக்ட்டுமே பண்ணலாம். அப்புறம் வந்து ஆக்சுவலாக இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எக்ஸ்ரே, நம்ம சஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சைல்டுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா, அண்ட் அது போக நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சிம்டமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம டாக்ரான் மெஷ் இல்லைனா வந்து ஒரு ஃபேஷியா எடுத்து அங்கே வச்சு வந்து நம்ம க்ளோஸ் வந்து பண்ணலாம். இதுதான் வந்து ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா. இது வந்து ரொம்ப மைல்டஸ்ட் ஃபார்ம். இதே வந்து ஸ்பைனா பைஃபிடா அப்பர்ஷால் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்பர்ஷால ரெண்டு டைப் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஒன்று வந்து என்ன அப்படின்னா மெனிங்கோசில், அதாவது ஸ்பைனா பைஃபிடா மெனிங்கோசில். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்பைனா பைஃபிடா மெனிங்கோ மைலோசில். இப்போ இந்த நேம்லேயே வந்துட்டு இருக்கு இது என்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன சொன்னேன், மெனிங்கோசில். ஓகேவா, மெனிங்கோசில். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மெனிங்கோ மைலோசில். ஓகேவா, மெனிங்கோசில், மெனிங்கோ மைலோசில். இப்போ இதில் வந்து மெனிங்கோசில்னு சொல்லியிருக்காங்க. மெனிங்கோசில்னா மெனிஞ்சஸ் மட்டும் வந்து அங்கே ப்ரொட்ரூட் வந்து ஆயிருக்கும். ஓகேவா, இதே மெனிங்கோ மைலோசில் அப்படின்னா மெனிஞ்சஸோட நமக்கு வந்து ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து வந்து ப்ரொட்ரூட் வந்து ஆயிருக்கும். இப்போ இது ரெண்டுலேயும் நம்ம வந்து டயக்ராம் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயிலாக என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ மெனிஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்பைனல் கார்டு வந்து நடுவில் இருக்குது. ஸ்பைனல் கார்டை சுற்றி நமக்கு வந்து மெனிஞ்சஸ் வந்து சர்க்குலேட், அதாவது மெனிஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். இந்த மெனிஞ்சஸ்குள்ள நமக்கு CSF வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மெனிஞ்சஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்டாக வந்து ஸ்பைனல் கார்டையும் கவர் பண்ணியிருக்கும், பிரெயினை வந்து கவர் வந்து பண்ணியிருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்பைனல் கார்டை சுற்றியும் நமக்கு மெனிஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மெனிஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த
இந்த இடத்துல நம்ம டிஃபெக்ட் இருக்குல்ல, அந்த டிஃபெக்ட்டுக்கு வெளியில வரைக்கும் இந்த மெனிஞ்சஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொட்ரூட் வந்து ஆகும். இது வந்து மெனிங்கோசெல். இதே வந்து இந்த டிஃபெக்டோட நமக்கு வந்து மெனிஞ்சஸோட சேர்த்து இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து நமக்கு வந்து வெளியே இந்த மாதிரி ப்ரொட்ரூட் ஆகும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா மெனிங்கோ மைலோசெல். மெனிங்கோசெல் அப்படிங்கிறது இந்த மெனிஞ்சஸ் மட்டும் வர்றது வந்து மெனிங்கோசெல். அதுக்கப்புறம் வந்து மெனிஞ்சஸோட சேர்த்து நமக்கு ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து வெளியே வர்றது வந்து மெனிங்கோ மைலோசெல். ஓகேவா. ஸோ தட் இந்த மாதிரி இதோட 2 டைப். இப்போ வந்து நம்ம ஸ்பைனா பைஃபோட அக்கல்ட்டால என்ன பார்த்தோம், நமக்கு மெனிஞ்சஸோ ஸ்பைனல் கார்டோ எதுவுமே வந்து இன்வால்வ் ஆகல. ஜஸ்ட் வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து அந்த ஸ்கின்ல மட்டும் அந்த சேஞ்சஸ் தெரியுது. அப்புறம் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் மட்டும் இருக்கு. மெனிஞ்சஸோ மெனிங்கோ ஸ்பைனல் கார்டோ வந்து இன்வால்வ் வந்து ஆகல. ஆனா இங்க ரெண்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல மெனிஞ்சஸ் வெளியில வருது, இன்னொன்று வந்து இதுல ஸ்பைனல் கார்டும் சேர்த்து வெளியில வந்து வருது. இந்த மாதிரி வரும்போது நமக்கு சீரியஸான காம்ப்ளிகேஷன் வந்து வரும். அண்ட் இந்த 2 கேஸ்லயுமே நம்ம கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தா நிறையவே வந்து பார்க்கலாம். அண்ட் மேனேஜ்மெண்ட்டுமே நம்ம வந்து உடனே பண்ணி ஆகணும். இதே நம்ம அக்கல்ட்டால வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவா நமக்கு வந்து அவ்வளோ ரஷ் பண்ண அவசியம் இல்லை. சைல்டு வந்து சிம்டம்லெஸ்ஸாக தான் வந்துட்டு இருக்கும். நம்மளா கண்டுபிடிக்கும் போது தான் இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க வந்து முடியும். ஓகேவா. ஸோ தட் இந்த வீடியோவில் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் வந்து ஸ்பைனா பைஃபோட அக்கல்ட்டால உள்ள ஸ்பைனா பைஃபோட அப்பர்ச்சால உள்ள 2 டைப்புமே பார்க்கலாம். மெனிங்கோசெல் மெனிங்கோ மைலோசெல் பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.